ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆட்டிசம் அப்படிங்கிற வேர்டை கேட்கும்போது, நம்ம இன்னொரு வேர்டையும் நெறைய இடங்கள்ல பார்த்திருப்போம். விச் இஸ் நியூரோ டைவர்ஜென்ஸ் ஆர் நியூரோ டைவர்சிட்டி. இந்த நியூரோ டைவர்சிட்டினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நியூரோ டிபிக்கல்ஸ்னா யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சொசைட்டல் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் நார்ம்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த சொசைட்டல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஏத்தபடி ஒரு பெர்சனுடைய திங்கிங்கா இருக்கட்டும், இல்ல அவங்க லேர்னிங், அவங்களுடைய ஃபீலிங்ஸ், பிஹேவியர்ஸ் இது எல்லாமே இருந்ததுன்னா இவங்கள நியூரோ டிபிக்கல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது இந்த சொசைட்டல் நார்ம்ஸ்க்கு உள்ள இல்லாம அவங்களுடைய திங்கிங், லேர்னிங், இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்றது, அவங்களுடைய பிஹேவியர்ஸ் இருக்கிறதுலாம் இதுதான் நம்ம நியூரோ டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு பிரெயின் ஒரு இன்ஃபர்மேஷனை எப்படி ப்ராசஸ் பண்ணுது, அதுக்கான ரியாக்ஷன்ஸ் என்ன, இதுதான் ஒரு நியூரோ டிபிக்கல் அண்ட் நியூரோ டைவர்ஜென்ஸ்க்கு இருக்கிற டிஃபரன்ஸ். நியூரோ டிபிக்கல்ஸ்க்கு எப்படி ஸ்ட்ரென்த் அண்ட் சேலஞ்சஸ் இருக்குமோ அதே மாதிரி நியூரோ டைவர்ஜென்ஸ்க்கும் அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் சேலஞ்சஸ் இருக்கும். ஆட்டிசமும் அந்த மாதிரி ஒரு நியூரோ டைவர்ஜென்ட் கண்டிஷன் தான். ஸோ ஒரு நியூரோடிபிக்கல் பர்சன் கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த் அண்ட் சேலஞ்சஸ் எப்படி நம்ம அப்ரிஷியேட் பண்றோம், அதை நம்ம எப்படி அக்னாலேஜ் பண்றோமோ அதே மாதிரி ஆட்டிசம் இருக்கிற பர்சனோடைய ஸ்ட்ரென்த் அண்ட் சேலஞ்சஸையும் அப்ரிஷியேட் பண்ணும், அக்னாலேஜ் பண்ணும், அக்செப்ட் பண்ணணும். பாய்.